ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட் ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டோக்கன்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு டோக்கன்ஸ் இன் சி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு சி ப்ரோக்ராமிங்கில் இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அதில் டோக்கன்ஸ் தான் ஸ்மாலஸ்ட் யூனிட்ஸாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராமே காம்பினேஷன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமாக தான் ஃபஸ்ட்டே சொன்னல. ஸோ ஸ்மாலஸ்ட் யூனிட்ஸ். ஸோ சி ப்ரோக்ராமில் இது ஒரு பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா சி கம்பைலர் வந்து அந்த டோக்கன்ஸை ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ அது ரெகக்னைஸ் பண்ணும்போது அது வந்து என்னவா ஃபார்ம் ஆகும்னா வேலிட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸாக என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த டோக்கன்ஸ் வந்து நிறைய கேட்டகரிஸாக கிளாஸிஃபை ஆகுது. ஸோ அதோட ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் அந்த ப்ரோக்ராமில் அதோட ரோல் என்ன அதை பொறுத்து டோக்கன்ஸ் வந்து கிளாஸிஃபை ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் இன் சி ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பஞ்சுவேட்டாஸ், கீவேர்ட்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஆப்ரேட்டாஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பஞ்சுவேட்டாஸ். ஸோ இந்த பஞ்சுவேட்டாஸ் அப்படிங்கிறது அதில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னா ப்ராக்கெட் இருக்குது, பேரந்தசிஸு, பிரேசஸ், கமா, கோலன், செமிகோலன், ஆஸ்டரிக்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ப்ரீ ப்ராசஸர், பீரியட், டில்டு. ஸோ இது வந்து இந்த டில்டுங்கிறது வந்து பிட்வைஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாமே பஞ்சுவேட்டர்ஸ். ஸோ இந்த எல்லா பஞ்சுவேட்டர்ஸுமே நம்ம வந்து சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இந்த பஞ்சுவேட்டர்ஸ் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்களேன். ஸோ பாருங்களேன், எடுத்த உடனே ஆஸ்டரிக் சிம்பிள் தான் யூஸ் ஆகிருக்கு. ஆஸ்டரிக் சிம்பிளு, இந்த பேரந்தசிஸ் சிம்பிளு, ஸோ அந்த ஸ்லாஷ் சிம்பிள் பாருங்கள், நியூ லைன் சிம்பிளு, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், செமிகோலன், கமா. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லலாம்னா பஞ்சுவேட்டாக சொல்லலாம். ஸோ இது பாருங்களேன், இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள் ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்காங்க, மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டபுள் ஸ்லாஷில் இருக்கிறது வந்து என்னென்னா கமெண்ட் கொடுத்துருக்காங்க. மெயின் ப்ரோக்ராமில் மெயின் வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஹெலோ வேர்ல்டு /n கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் பண்ணணும் நியூ லைனில். ஸோ அதை தான் இந்த ப்ரோக்ராமில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் டைப்பு. ஸோ அவுட்புட் நம்மளுக்கு என்ன வந்துடும், அந்த டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அது நியூ லைனில் பிரிண்ட் ஆகிடும். ஹெலோ கமா வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதான் பஞ்சுவேட்டாஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், கீவேர்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. கீவேர்ட்ஸ் ஆர் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் தட் ஹாவ் ப்ரீடிஃபைன்டு மீனிங் இன் சி. சியில் வந்து அதுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீடிஃபைன்டு மீனிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் ஆகாது. ஸோ இந்த கீவேர்டு வந்து என்னென்ன யூஸ் ஆகும்னா வேரியபிள் நேம், ஃபங்க்ஷன் நேம், ஸோ இந்த மாதிரி வேணால் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர் ஆஃப் சி ப்ரோக்ராம். ஸோ இதுதான் என்னென்னா இந்த சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியரே டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக சி லாங்குவேஜில் வந்து 32 கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் சம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இன்ட், ஃபார், இஃப், எல்ஸ், வைல், ரிட்டன். ஸோ இந்த மாதிரி சி லாங்குவேஜில் வந்து 32 கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்களேன், ஹெடர் ஃபைல் இன்ட் மெயின். ஸோ இதில் இன்ட்டுங்கிறது வந்து என்னது ஒரு கீவேர்டு, அதாவது இன்டீஜராக சொல்கிறாங்க. ஸோ அந்த கொடுத்துருக்கிற வேரியபிள் பிரிண்ட் ஆஃபில் கொடுத்துருக்க வேரியபிள் வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது வேரியபிள் டைப்பை வந்து சொல்கிறதுக்காக இன்ட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறத இங்கே சொல்கிறதுக்காக ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் ஒரு கீவேர்டு தான். ஸோ அப்போ வந்து பிரிண்ட் ஆஃபில் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ இன்டீஜர்னு தெரியும். அந்த இன்டீஜரோட வேல்யூ நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேயே கால் பண்ணிட்டாங்க 5ன்னு சொல்லிட்டு. அப்போ அவுட்புட்டில் நம்மளுக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகும், 5 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ கீவேர்டுக்கு இதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் டோக்கன் பாருங்கள், ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா அரே ஆஃப் கேரக்டர் தட் எண்ட் வித் நல் கேரக்டர். ஸோ அரே ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும், அது வந்து நல் கேரக்டரோட எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரிங்கு. ஸோ நல் கேரக்டர் வந்து என்ன சொல்லுதுன்னா நல் கேரக்டர் வந்ததுனாவே அந்த ஸ்ட்ரிங் வந்து எண்ட் ஆகுதுன்னு அர்த்தமா. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து டபுள் கோட்ஸில் தான் எப்பயுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்க்ளோஸ் ஆகிருக்கும்.
ஸோ கேரக்டர் வந்து சிங்கிள் கோட்ஸ், ஸ்ட்ரிங்கு மட்டும் டபுள் கோட்ஸில் வந்து என்க்ளோஸ் ஆகிருக்கும். கேரக்டர் வந்து சிங்கிள் கோட்ஸில் தான் என்க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க இன் போத் C and C++ லாங்குவேஜில். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ பாருங்களேன், ஹெடர் ஃபைல் கொடுத்துட்டாங்க, மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஹலோ வேர்ல்ட் இஸ் ஏ ஸ்ட்ரிங் லிட்ரல். ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்குங்கிறதுனால டபுள் கோட்ஸில் சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணணும், கால் பண்ணுமா. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் தானே. ஸோ அதை வந்து கேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கேர் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாருங்கள், பிரிண்ட்எஃப்பில் வந்து டபுள் கோட் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிங்கை வந்து டைப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவுட்புட்டில் வந்து என்ன ஆகும்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் வந்து அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் ஸ்ட்ரிங்கு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த சி ப்ரோக்ராமிங்கில் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ரண்ட்ஸை வச்சு ஆப்ரேட்டர்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சிங்கிள் ஆப்ரண்ட்டாக இருந்தால் அது யூனரி ஆப்ரேட்டர்னும், டபுள் ஆப்ரேட்டர் அதுக்கு மேலே இருந்ததுன்னா பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. யூனரி ஆப்ரேட்டரில் ரெண்டு இருக்குது, இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இதே பைனரி ஆப்ரேட்டரில் பாருங்கள், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு நிறைய இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேட்டருக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்காங்க, மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏபி அப்படிங்கிற 2 வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், இன்ட் சம் ஈக்குவல் டு A + B. ஸோ இதில் ப்ளஸ்ஸுங்கிறது வந்து என்னது, ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே 2 ஆப்ரேண்ட் இருக்கிறதுனால இது பைனரி ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ A and B ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்க, வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டாங்க. பிரிண்ட்எஃப்லேயும் அந்த சம்மை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டும் சம் ஆகி, அதாவது ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ப்ளஸ் ஆகி அவுட்புட்டில் வந்து ரிட்டன் ஆகும். ஸோ அவுட்புட் வந்து என்னது, 15. ஸோ 10 + 5 15 தானே. ஸோ அப்போ 15 என்ன ஆகிடுச்சு, ரிட்டன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஆப்ரேட்டருக்கே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எந்த ஆப்ரேட்டர் வேணால் வரலாம், லாஜிக்கலு, ரிலேஷ்னலு, பிட்வைஸு, ஸோ எது வேணால் வரலாம். இங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்திருக்கு. ஆப்ரேட்டர் அவ்வளோவா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இந்த ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு வேரியபிள்க்கோ, ஃபங்க்ஷனுக்கோ, அரேவுக்கோ, இல்லை யூசர் டிஃபைன்ட் ஐட்டம்ஸ்க்கோ கொடுக்குற நேமை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எதுலேருந்து எது வரைக்கும் பிகின் ஆகி எது வரைக்கும் எண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்மால் A to Z, கேபிட்டல் A to Z, அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர். ஸோ இதெல்லாம் என்ன ஆகலான்னா வரலான்னு சொல்கிறாங்க அந்த ஐடென்டிஃபையர். ஸோ அது ஃபாலோ பண்ணி லெட்டர்ஸ் வரும், டிஜிட்ஸ் வரும், 0 to 9 டிஜிட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐடென்டிஃபையருக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ ஹெடர் ஃபைல் இருக்குது, மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு அந்த ஐடென்டிஃபையருக்கு வந்து என்னென்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க. ஒரு வேரியபிளை நேம் பண்ணுறதுக்கு நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பருக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா 10ன்னு கொடுத்துட்டாங்க, அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவுட்புட்டில் நம்மளுக்கு 10ன்னு என்ன ஆகிடும், பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கோ இதுக்கோ நம்ம நேம் கொடுத்தோன்னா அதை தான் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்களேன், கான்ஸ்டன்ட். ஸோ இந்த சி ப்ரோக்ராமில் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃபிக்ஸ்டு வேல்யூஸாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும் போதும் அது வந்து என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வந்து என்னென்ன இதில் இருக்கும்னா இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸு, கேரக்டர்ஸு, ஸ்ட்ரிங்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் வந்து இந்த கான்ஸ்டன்ட் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹெடர் ஃபைல் கொடுத்துட்டாங்க, மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த மேக்ஸ் வேல்யூங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர். ஆக்சுவலி இந்த இடத்துல கான்ஸ்டன்ட், அதாவது அந்த வேல்யூ சேஞ்சே ஆகாது, இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவாக இருக்கும். ஓகேவா, அந்த மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்டீஜரில் கொடுத்துருக்காங்க, 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு, டபுள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இன்டீஜர்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பிரிண்ட்எஃப்பில் அந்த மேக்ஸ் வேல்யூ வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அவுட்புட்டில் கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ பிரிண்ட்எஃப்பில் வந்துச்சுனாவே அவுட்புட்டில் நம்மளுக்கு அந்த மேக்ஸ் வேல்யூ, அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ, கான்ஸ்டண்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகிடும். ஸோ 100ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ டோக்கன்ஸ் இன் சி இவ்வளோ தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.